Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து பிரபஞ்சத்தின் குரல் என்ற டாப்பிக்கில் பிரபஞ்சம் இன்றைக்கி உங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறாங்க, இன்றைக்கி டே எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் நான் வந்து 3 கார்டு செலக்ட் பண்ணுறேன். பைல் 1, பைல் 2, பைல் 3. ஓகேவா? ஷார்ட் ரீடிங் இது. இன்றைக்கி டேக்கான மெசேஜ், டிவைன் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க. இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் ஏஞ்சல்ஸ் வழிபாடு பண்ணுறீங்க, சித்தர்கள் வழிபாடு பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் யாராவது நீங்கள் ப்ரே பண்ணுறீங்கன்னா அவங்களோட நேமுக்கு நன்றி சொல்லுங்கள், அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? அடிக்கடி ஏஞ்சல் நம்பர் பார்க்குறீங்கனாலும் அந்த நம்பரை போடுங்க. அதே மாதிரி சித்தர் வழிபாடு பண்ணுறீங்கனாலும் சித்தருக்கு நன்றி சொல்லுங்கள். முருகர் வழிபாடு பண்ணுறீங்க, இல்லை சாய்பாபா பண்ணுறீங்க, ஓகே, அவங்க உங்களோட கனெக்ட் ஆகிறாங்க. அதுக்காக தான். பைல் 1 ஃபஸ்ட்டு கார்டு எடுத்துட்டேன். செகண்ட் கார்டு, நீங்கள் அந்த நம்பர் சூஸ் பண்ணுறதை வந்து 1, 2, 3ன்னு சொல்லிவிட்டு அது மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சில நம்பர்ஸ் வந்து ரெசனேட் ஆகும். 2 நிமிஷம் கண்களை மூடி நியூவாக வர்றவங்களுக்காக சொல்கிறேன். ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு எந்த நம்பர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் மைண்டுக்கு தோணுதோ அந்த நம்பர் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, நான் டிஸ்பிளேலையும் வந்து 1, 2, 3 உங்களுக்கு வந்து அந்த இதில் வைக்கிறேன், நான் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி டே எப்படி இருக்க போது, உங்களுக்கு என்ன கைடன்ஸ் இருக்குது. விஷன் ஆஃப் ரேபிட் அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் சிச்சுவேஷன் அண்ட் தென் மேக் choice, support your path to happiness, addictions or unhealthy habits. சில விஷயங்கள்லேருந்து இன்றைக்கி நீங்கள் வெளியில் வரணும். இறைவன் உங்களை அதிலேருந்து விடுவிக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த அடிக்ஷன்லேருந்தும் அந்த அன்ஹெல்தி ஹேபிட்லேருந்தும் உங்களை வந்து வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் சொல்கிறாரு. சில பேருக்கு வந்து ஒரு ட்ராப் யாரோ வச்சுருக்க அந்த ட்ராப்பில் நீங்கள் மாட்டியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து சுதந்திரம் இல்லை. நீங்கள் ஓனாக எந்த முடிவும் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறத நீங்கள் இப்போ இந்த சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு உணர்த்தியிருக்கும். நீங்கள் அதை எடுத்துக்கணும். ஓகேவா? நீங்கள் உங்களை அடுத்த லெவல் போகிறதுக்கான விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகளை நீங்களும் உருவாக்கணும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணணும். இறைவன் உங்களுக்கான அந்த கேட்வே ஓப்பன் பண்ணுறாரு, அந்த கட்டுக்களை உடைக்கிறாரு. மைக்கேல் ஏஞ்சல் டிவோட்டிஸாக இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் வந்து மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி முருகர் வழிபாடு பண்ணுறவங்க அதிகமாக இந்த பைல் 1க்கு ரெசனேட் ஆகுது. உங்களை அது மட்டும் இல்லை, சில அடிக்ஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதையும் சொல்கிறாரு அவர். அதிலிருந்து நீங்கள் வெளில வரணும். சில பேர் வந்து பயப்படுறதே பொழப்பாக வச்சுருப்பீங்க. சுற்றி இருக்கிறவங்க வந்து மக்களை பார்த்து, அது உங்கள் பேரண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் கணவராக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம். சில பேர் வெளியே சொல்ல முடியாது, நீங்கள் அவ்வளோ பயப்படுவீங்க அவங்களுக்கு. இந்த மாதிரி யாராவது ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அதனால் இந்த கைடன்ஸை கொடுக்குறாரு. இன்றைக்கி டே வந்து உங்களுக்கான அந்த கேட்வே ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்களும் ஸ்டெப் எடுக்கணும். உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும், இல்லைனா உங்களுக்குன்னு ஒரு குடும்பத்தை பார்க்கணுன்ற அந்த ஒரு பொறுப்பு இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அவங்களோட அந்த சுற்றி இருக்கிறவங்க பண்ணுறது அதிலெல்லாம் போய்ட்டு ட்ராப் ஆகிட்டு உங்களை வந்து அழுத்திட்டு இருக்காங்க. உங்களை ஃப்ரீயாக எதுவும் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இதிலேருந்து வெளில வாங்கன்னு சொல்கிறாரு. இது பைல் 1க்கு. ஓகே, பைல் 1 சூஸ் பண்ண மக்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னு. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா ஒரு கன்சல்டேஷன் கூட எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகே, செகண்ட் கார்டு பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிட்டி வித் spiritually minded community. Ask the divine for help and trust the answer will come. Compare traditional method with new ideas. இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு பாஸ்டில் இல்லை கரண்ட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது வந்து ரொம்ப உங்கள் மைண்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் வந்து டிவைன் கிட்ட கேட்குறீங்க, கண்டிப்பாக ஆன்சர் வரும்னு சொல்கிறாரு. சில பேர் வந்து இந்த பிரச்சனைக்கு டிவைன் கிட்ட ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் ஆன்சர் டிவைன் கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸ்பிரிச்சுவலி உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து
நீங்கள் வந்து கனெக்டிவாக ஆகணும் அப்படிங்கிறது கூட ஒரு யூனிட்டி வித் ஸ்பிரிச்சுவாலிட்டி மைண்டட் கம்யூனிட்டி, இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஆன்மீகத்தில் கூட நீங்கள் இருக்கலாம். ஸோ டிவைன் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கான அந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இதிலேருந்து கொஞ்சம் உங்களோட அது அந்த பழமை இதுலேயே இருக்காதீங்க, இதுலேயே இருக்காதீங்க. கொஞ்சம் வெளியே வாங்க, நியூ ஐடியாஸ் பாருங்கள். எது உங்களுக்கு பெட்டராக இருக்குமோ அதை சூஸ் பண்ணுங்கள். இன்னும் சில பேர் வந்து உங்களுக்கு இது சரியாக இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் ஹையர் செல்ஃப், உங்களோட கொஞ்சம் பெரியவங்க, மெச்சூரிட்டி அதிகமாக இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது, டிவைன் பவர் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் கிட்ட நீங்கள் ஐடியா கேட்கணும். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் நிறையா ஃபெயிலியர் பார்த்துருக்கலாம், அதனால் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் ஏன் நடந்தது அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த விஷயத்தெல்லாம் ஒரு லேகிங்காக எடுத்துகிட்ருக்கீங்க. அதுலேருந்து அப்படி பண்ணாதீங்க. இந்த மாதிரி இவங்கக்கிட்ட ஒரு ஐடியா கேட்டு அவங்கக்கிட்ட ஆன்சர் வாங்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா உங்களோட விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். சரியா? சில பேர் படிப்புக்காக இருந்தீங்கன்னா உங்கள் டீச்சர்ஸ் இது பண்ணுறது, அவங்கக்கிட்ட கன்சல்டேஷன் கேட்டுக்கிறது இல்லைனா, ஆனால் உங்களுக்கு சாதாரண மனிதர்களுடைய அந்த டீச்சர்ஸ்னால் நீங்கள் வந்து ஓகே, அதுன்னா ஓகே. இப்போ உங்கள் தலைவிதி உங்களோட லைஃப்பில் பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும், இதெல்லாம் ஏன் நடந்தது, இதெல்லாம் ஏன், நான் இப்போ என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு விஷயம். ஓகேவா? அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், பிஸ்னஸ் ஒரு புதிய ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருக்கலாம், அந்த மாதிரி சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ அதனால் உங்களோட ஹையர் செல்ஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கள அப்ரோச் பண்ணி குருமார்களை ஃபாலோ பண்ணுங்கள், அவங்க சொல்கிற வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்றைக்கி எந்த ஒரு அவசர முடிவும் எடுக்காதீங்க. அப்படியே எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஹையர் செல்ஃப் கிட்ட நீங்கள் வந்து உங்களோட இதை சொல்லி உங்களுக்கான அந்த வழிகாட்டுதல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும், பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகே, சரி. பாயில் 2 சூஸ் பண்ண செல்லங்களே கமெண்டில் பதிவிடுங்க. இந்த பாயில் 2 எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகேவா? ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் வேணும்னா டிவைன் பாத்தில் ஸ்க்ரீனில் தட்ட அந்த நம்பருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகே, சரி. அடுத்தது பாயில் 3க்கு. பாயில் 3 சூஸ் பண்ண மக்களே, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்கப்பா. உங்களை யாருமே அதாவது இத்தனை நாள் நீங்கள் கொஞ்சம் ஓய்வாக இருந்திருந்தா, உங்கள் வேலையில் கொஞ்சம் தொய்வாக இருந்திருந்தா, இன்றைக்கி ரொம்ப அந்த வேலை பிஸியாக இருக்கும். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா சூடு பிடிக்குது அப்படி சொல்லுவாங்கள்ல, இல்லைனா சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா அதில் ஒரு க்ரோத்திங் இருக்கும். ரொம்ப வந்து ஆத்மார்த்தமாக அந்த ஒர்க்கை பண்ணுவீங்க, கொஞ்சம் பிஸியாக பார்த்துக்குவீங்க. ஓகேவா? ஸோ சில பேருக்கு வந்து ஒரு நல்ல இன்கம் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. சில பேர் உங்கள் படிப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க. உங்கள் படிப்பு சம்மந்தமான ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதில் இன்னும் இன்வால்மெண்ட் இன்றைக்கி அதிகமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு யார்கிட்டையும் பேசுகிறதுக்கு கூட டைம் இருக்காது, ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, பிஸி பர்சன். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு சிலர் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசியில் லக்னம் அதிகமாக தெரியுது. சில பேர் வந்து ரொம்ப அக்யூரேட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்குலாம் தெரியும். ஒரு சிலர் இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்களும் எடுத்துக்கலாம். அதனால் இவங்களுக்கு மட்டும்தான் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு கிடையாது. நிறைய பேர் அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, புதுசாக வர்றவங்களுக்காக சொல்கிறேன். சரியா? ஸோ ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, உங்களோட ஹெல்த்தையும் கொஞ்சம் கவனிங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரே ஐடியாக இப்போ ஃபேமிலியும் கவனிக்காமல் உங்கள் ஹெல்த்தையும் கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிடுங்க. கரெக்டாக உங்களை கூட இருக்கிறவங்கள கொஞ்சம் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. உங்கள் மேலேயும் அக்கறை வைங்க, சுற்றி இருக்கிறவங்களையும் கொஞ்சம் அக்கறையாக கவனிச்சுக்கோங்க. தட்ஸ் இட். இந்த பாயில் 3 ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து இதில் வந்து ஸ்டடீஸ், அதாவது ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுற மாதிரி ஸ்டூடெண்ட் மாதிரியும் தெரியுது. உங்களோட அந்த ஜாப் கேரியரில் நீங்கள் ரொம்ப அக்கறையாக இருப்பீங்க இன்றைக்கி. ஓகே, ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. குரு சரணம்.